சாப்பிட்டு தான் வந்தேன். இப்போ ஃபிலிம் டுடே நேயர்கள் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். விடுதலை 2 திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. விடுதலை 1க்கும் விடுதலை 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதா எனக்கு தெரியல. ஏன்னா விடுதலை 1ல் வந்து ஒரு 70% போர்ஷன் வந்து திரு சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பார், திரு விஜய் சேதுபதி ஒரு 30% போர்ஷன் நடிச்சிருப்பார். அது அப்படியே மனசில் பதியும். அதேமாதிரி விடுதலை 2 எடுத்திங்கன்னா ஒரு 70% போஸ்ட் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு, சூர்யா அவர்கள் ஒரு 30% போஸ்ட் நடிச்சிருக்காரு. ஆனால் சூர்யா அவர்களும் இந்த படத்தில் வந்து மனசில் பதிய வைக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். எல்ராட் குமார் வழங்கும் விடுதலை 2 படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க நான் சொல்லி உங்களுக்கு தர தேவையில்லை. பல வெற்றி படங்களை கொடுத்து நீ தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக தன் முத்திரையை வைத்து கொண்டிருக்கின்ற வெற்றிமாறன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுவரையும் வந்து எந்த டைரக்டரையும் பொதுவான நிகழ்வுகளை புகழாத இளையராஜா வெற்றிமாறன் வந்து ஒரு சிறந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பொது நிகழ்ச்சியில் அவர் வந்து அவருடைய திறமையை பாராட்டி பேசியிருக்காரு. இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது இசையை தான் சொல்லணும். இசை மற்றும் பின்னணி இசை. எப்படி வந்து விடுதலை 1ல் வந்து காட்டுமல்லி அப்படின்ற பூத்திருக்கின்ற அந்த பாட்டு மூலம் இளையராஜா தன் முத்திரையை பதிச்சாரோ, அதேமாரி விடுதலை 2ல் இப்போது ஒரு படம் பாட்டு வந்து தினம் தினம் ஓ நினப்புன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பாட்டில் தன் முத்திரையை பதிச்சிருக்காரு. பின்னணி இசை தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இந்த படத்தில் வந்து இந்த படத்தினுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டான கேரக்டர்னால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை தான் திரு வெற்றிமாறன் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மஞ்சு வாரியர் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு நடிகையாவில் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நடிக்காத ஒரு கேரக்டரே இல்லை, அசுரனில் மிரட்டினவங்க இப்போ மறுபடியும் வெற்றிமாறனோட கை சொந்திருக்காங்க. அப்புறம் வந்து கிஷோர் வெற்றிமாறனோட எல்லா இடத்துலையும் இருக்கவர், பெரிய டைரக்டராக இருந்து எந்த இதுலேயும் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன ராஜீவ் மேனனை இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியாக இதுலேயும் கொண்டு வந்திருக்காரு. இன்னும் வந்து நட்சத்திர பட்டாளங்கள் சொன்னால் கருணாஸோடைய பையனாக இருக்கக்கூடிய கென் நடிச்சிருக்காப்புல, இளவரசு நடிச்சிருக்காப்புல, போஸ் வெங்கட், அப்புறம் வந்து அசோகன் பையன் வந்து நடிச்சிருக்காப்புல. இப்படி பல நட்சத்திர பட்டாளங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இந்த படத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் கூட்டணியில் எப்பொழுதும் இருக்கின்ற வேல்ராஜ் அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. கூர்மையான வசனங்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு பலன்னு சொல்லுவேன். ஜெயமோகன் தான் கூர்மையான வசனங்கள் எழுதியிருக்காரு. அப்போ இந்த படத்தில் வந்து யார் பெரிய ஒரு படத்தை தாங்கி கொண்டு நகர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி அவர்களை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ஒரு லக்கியான ஒரு கதாநாயகன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி விக்ரம், கமலஹாசன் போன்ற நடிகர்கள்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு தன் உடலையே வருத்துறாங்க, பெரிய மேக்கப் போடுறாங்க. ஒரு மேக்கப் போடுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் மெனக்கிடுறாங்க. தன்னுடைய பாடியில் வந்து 6 பேக் கொண்டு வரேன், 8 பேக் கொண்டு வரேன், அந்த பேக்கை கொண்டு வரேன், இந்த பேக் கொண்டு வரேன்னு சொல்லி சாப்பிடாமல் பட்னி கிடந்து அந்த பயிற்சி பண்ண போகிறேன், இந்த ஸ்டெண்டுக்கு வரதுனால நான் இந்த கிளாஸ்லாம் போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டு திருப்பி வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறேன்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கிற நடிகர்களுக்கு மத்தியில் என் உருவம் இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன், இதுக்கேற்ற எந்த கேரக்டர் வருதோ அதில் நடித்து நான் பேர் வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு நடிகர் யாருன்னா திரு விஜய் சேதுபதி தான். அதுதான் சொல்கிறேன், ஒரு லக்கியான ஒரு கதாநாயகன் சொல்கிறேன். ஏன்னா அந்த பெருமாள் வாத்தியார்ன்ற கதாபாத்திரத்துக்கு முழுமையாக பொருந்துகிறார் விஜய் சேதுபதி. யாரோ அந்த ஃபஸ்ட்டில் அதை கொண்டு வந்தாங்க, பட் எதுவுமே செட் ஆகாமல் மறுபடியும் விஜய் சேதுபதி உள்ளே வந்தார். மேபி இப்போ மகாராஜா படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுனா விஜய் சேதுபதியோட மார்க்கெட் இன்னும் பெரிய ஹைட்டில் போகுது. அவரோட 50 படம் பெரிய ஹிட் ஆனதுனால இன்னும் ஒரு போர்ஷனை கொஞ்சம் அதிகமாக்கிட்டு அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் ஒரு போராளியாக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேசிக்காகவே விஜய் சேதுபதி வந்து ஒரு கம்யூனிஸ்ட். அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் வந்து ஜெகநாதனுடைய நிறைய படங்களில் அவர் நடிச்சிட்டார். மறைமுகமாக கம்யூனிஸ்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் அவர் பேசிக்காகவே. இதுலேயும் கிட்டத்தட்ட எங்கெங்கே ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து போராளியாக வலம் வருவோம், என் தந்தையார் வழியில் நானும் போராடுவேன்னு சொல்லி அந்த பெருமாள் வாத்தியாராகவே விஜய் சேதுபதி வாழ்ந்திருக்கிறார். அந்த கேரக்டர் எல்லார் மனசுலையும் பதியும். எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி நகர்ற காலகட்டத்தில் கங்குவா போன்ற படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்து நம்மளுடைய ரசிகர் உள்ளே போகிறப்போ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அதை பூர்த்தி பண்ணாமல் பயங்கரமான கோபத்தில் வந்து அந்த படத்தை பற்றி எதிர்விதமான விமர்சனம் சொல்லுகிற இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு பெரிய பப்ளிசிட்டி இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் அப்படி எடுத்தோம், இந்த படத்துக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணோம், இந்த படத்துக்கு அது பண்ணோம், இந்த படத்துக்கு இது பண்ணோம், இந்த படத்தில் விஜய் சேதுபதி உயிரை குடிச்சு நடித்தார், இந்த படத்தில் இளையராஜா வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு, அப்படி இப்படின்லாம் எந்த இதுவுமே எங்கேயுமே எதுவுமே சொல்லலை. சாதாரணமாக ஒரு படம் வருது, அந்த படம் தேட்டரில் வருது, பார்க்குறாங்க, படம் வந்து பிடிக்குது, படம் ஹிட் ஆகுது. ஏன் எப்படி சொல்கிறேன்னா
ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாட்டினா அந்த ஏமாற்றத்தின் வழியை தான் வெளியில் வந்து அந்த ரசிகர் திட்டுறான். யாரை திட்டுறான்? கதாநாயகனை திட்டுறான், ப்ரொடியூசரை திட்டுறான், இசையமைப்பாளர் திட்டுறான். ஆனால் இந்த படத்துக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சைலண்ட்டாக எப்படி விடுதலை 1 வந்து சூரிக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்து நீங்கள் 8 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதுக்கான உயரத்தை கொடுத்ததோ அதே மாதிரி ஒரு சைலண்ட்டாக தான் இந்த விடுதலை 2 வந்திருக்கு. மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான படம். ஜெயமோகனுடைய வசனம் முன்னாடியே சொன்னேன், அது கூர்மையான வசனங்கள் அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து ரொம்ப பிடிச்ச வசனம் அப்படின்னு இல்லைன்னா, தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிகர்கள் தான் ரசிகர் மன்றங்கள் உருவாக்குறாங்க, அதனால் நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இன்டைரக்டாக அவர் வந்து விஜயை சாடிக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தத்துவம் இல்லாத தலைவர் தானே, தத்துவம் இல்லாத தலைவர்களை வந்து ரசிகர்கள்லாம் உருவாக்கிடுறாங்க, அவர் ரசிகராகி பெரிய லீடர் ஆக்கிடுறாங்க. ஆனால் அதனால் வந்து நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னா அதில் ஒரு பெரிய செய்தி இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து வசனங்கள் வந்து ரொம்ப கூர்மையாக பண்ணியிருக்காரு அவர். எங்களுக்கு வந்து வன்முறைக்கான மொழி எங்களுக்கு தெரியாமல் இல்லை, இருந்தாலும் நாங்கள் வந்து பிரயாரப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து சொல்லி அது ஒரு ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த சண்டை காட்சிகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய எடுக்கப்பட்ட லொக்கேஷன், திண்டுக்கல் சரௌண்டிங்கில் லொக்கேஷன் ஆகட்டும், அங்கே கடுமையான போலீஸ் அதிகாரி கூட சேத்தனுடைய நடிப்பாகும். ஏன்னா சேத்தன் அவர்கள் தனியாக சொல்லணும், அது இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிலாம் இருக்கிறாங்களான்னு தெரியல, ஏன்னா மனசில் பதிகிறாங்க. அதனால தான் நான் முன்னாடியே நான் சொன்ன பதிவு தான் திரும்பி உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். என்னென்னா ஒரு கேரக்டருமே மனசில் பதிகிற மாதிரி இருக்கணும்ட்டு அந்த கேரக்டருக்கு தகுந்த ஆட்களை போடுறது வந்து கூட எக்ஸ்பீரியன்ஸான ஆளை போடுறாரு. இந்த கருணாசுடைய பையன் கென்னு கூட சிறந்தான ஒரு தேர்வாக எடுத்து அந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல, மிகச்சிறந்தான ஒரு இது. மஞ்சு வாரியரை பற்றி சொல்லவே வேணாம். இப்படி வந்து எல்லாருக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எடிட்டிங் எங்கேயுமே தோய்வு இல்லாமல் இந்த படம் எப்படி ஆரம்பிச்சுது, எப்படி ரன் ஆகுது, எப்படி முடியுது, எப்படி எண்டாகுது அப்படின்றத மிக துல்லியமாக தெளிவாக. ஏன்னா இன்றைக்கி வந்து எடிட்டர்ஸ் எல்லாம் பாதி பேருக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியாமல், இந்த படத்தினுடைய கண்டினியூட்டியே தெரியாமல் இருக்குது, எந்தெந்த காட்சிகள் இணைப்பு காட்சிகளாக இருக்காங்க. இன்றைக்கி பல படங்களில் வந்து நம்ம அந்த படத்தோடு ஒன்ற முடியாமல் அந்த எடிட்டிங் சொதப்பலாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுடைய முழு ஃபோக்கஸ் திரையில் பெருமாள் வாத்தியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிற விஜய் சேதுபதியை நோக்கி தான் நகரும். அதனால் வந்து இந்த விடுதலை 1க்கும் விடுதலை 2க்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக தெரில படப்பிடிப்பு வயசு படுத்தினா. ஆனால் கதைக்களம் வேறு விதமாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு திரு வெற்றிமாறனுக்கு நம்மளுடைய பாராட்டுகள் தரதை விட இளையராஜா பாராட்டு மிகப்பெரிய பாராட்டு தான். அப்போ முன்னாடி சொன்ன அதே தான், சூரிக்கு வந்து விடுதலை 1 மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து கொடுத்த மாதிரி விடுதலை 2 விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை நோக்கி நகரும். அவருக்கு இந்த சினிமாவிற்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 50 படம் கடந்துட்டாலும் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக மிகப்பெரிய ஒரு பேரை ஏற்படுத்தி தரும். அந்தளவு தன் கதாபாத்திரத்தை நடித்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். மேபி அவர் வந்து அந்த கதாபாத்திரத்தான ரியலான குணங்கள் அவர்கிட்ட இருக்கிறதுனால இன்னும் ஒன்றி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். வசங்கள், ஒளிப்பதிவு, இசை எதுவுமே குறையில்லாமல் இருக்கிறதுனால எப்படி விடுதலை 1 வந்து வெற்றி பெற்றதோ அதே மாதிரி விடுதலை 2 மிகப்பெரிய வெற்றி பெறும் தான் நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.